ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாழைப்பழத்தோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம். வாழைப்பழத்திலே நிறைய வகை இருக்கு. அதுலயும் உடலுக்கு அதிக நன்மை தரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாழைப்பழம் தான். செவ்வாழைப்பழத்தை பொறுத்த வரையில இதுல பொட்டாசியம், வைட்டமின் B6, மெக்னீசியம் இருக்குது. இதுல ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும்னா பொட்டாசியம் எந்த அளவுக்கு அத்தியாவசியமானதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மினரல்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தேவைப்படும். நிறைய வேணும் அப்படிங்கிறது தெரியும். குறிப்பா நம்ம பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்கட்டும், கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்கிறதுக்கு இந்த நியூட்ரிஷன் ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புகை பழக்கத்துக்கு அடிமையானவங்க இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த புகை பழக்கத்துலேருந்து படிப்படியாக நீங்கள் குறைகிறதுக்கு இந்த செவ்வாழைப்பழம் உங்களுக்கு துணை புரியுங்க. இதுக்கு பொட்டாசியம், மெக்னீசியம் அதிகமாக இதில் இருக்குது. நீங்கள் இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த மாதிரி அதாவது புகைப்பிடிக்கிற எண்ணமே வராத அளவுக்கு இருக்குங்க. இதை தண்டில் இதில் இந்த செவ்வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை தண்டில் இதில் இருக்கக்கூடியது நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. அது எடுத்துக்கிட்டதுனால சருமம் வறண்டு போகாமல் தடுக்குதுங்க. செவ்வாழையில் இருக்கக்கூடிய வைட்டமின் B6 பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்துதுங்க. இது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 செவ்வாழைப்பழமாவது சாப்பிடணுங்க. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் சூட்டை தணிக்கும். ஒரே ஒரு பழம் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டாலும் போதும். ரொம்பவே உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை செய்யக்கூடியது. இந்த பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா கர்ப்பமாகிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க 2 பேரும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனாலுமே கரு தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த செவ்வாழையில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குதுங்க. கர்ப்பத்திற்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த செவ்வாழைப்பழங்க. இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் நிறைய விட்டமின்ஸ், அந்த விட்டமின்ஸை தவிர மினரல்ஸ் அப்படி இதெல்லாம் நிறையவே இருக்குதுங்க. பெண்களுக்கு இதெல்லாம் சேர்ந்து பெண்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு நல்லா குரோத்து நல்லா உங்களுக்கு அந்த கருமுட்டை வளர்ச்சியை உங்களுக்கு நல்லபடியாக அது வளர்றதுக்கு துணை புரியக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட தரத்தை நல்ல உறுதித்தன்மை வாய்ந்ததாக மாற்றுறதுக்கு இந்த செவ்வாழைப்பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. ஆண்களுக்கும் இந்த செவ்வாழைப்பழம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது. அதாவது அந்த ஆண்மை தன்மை அதிகரிக்கும். அந்த அணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக்கும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, ஹார்மோன்களை சுரக்க செய்கிறதுக்கு இந்த செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆண்களுக்கு ஆண்மை தன்மை அதிகரிக்கும். பெண்களுக்கு அந்த கற்பப்பையை நல்ல உறுதி வாய்ந்ததாக மாற்றும். குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஒரு மருத்துவம் பழம் அப்படின்னா அந்த செவ்வாழைப்பழம் தாங்க. செவ்வாழைப்பழத்தை கல்யாணமான புதுசில் நிறைய சாப்பிட சொல்லுவாங்க. அப்போ தான் குழந்தை உடனடியாக தங்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சாப்பிட சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இதில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குது. கர்ப்பமாகிறதுக்குள்ளவங்க தான் சாப்பிடணும் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. இதில் நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால யாரு வேணாலும் இதை சாப்பிடலாம். ஸ்பெஷலாக கர்ப்பமாகிறதுக்கு ட்ரை பண்ணவங்க இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மற்றபடி இதில் நிறைய நம்ம உடலுக்கு தேவையான மருத்துவ நன்மைகளும் ஊட்டச்சத்துக்களும் நிறைய இருக்கிறதுனால இதை எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இதில் அதிகப்படியான மருத்துவ நன்மைகள் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்மை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.